என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வெள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய நண்பர்கள் நிறைய நாட்கள் ஆச்சு விருச்சிக ராசியை பற்றிய ஒரு பதிவு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே இப்போ ஒரு சில ஆண்டுகளாக, ஒரு 2-3 ஆண்டுகளாக பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்களை தாண்டி இருக்கிறோம், சமாளித்திருக்கிறோம், அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்திருக்கிறோம். இதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா, குறைகள் இருக்கிறதானா? நிச்சயமாக தாண்டி இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் விருச்சிகத்திற்கு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகளும் இருக்கு. அது நிச்சயமாக அதற்கான பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தளவில் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கால புருஷனுக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், ஆயில் கிடங்கு, போர் கருவிகள் இருக்கக்கூடிய இடம், போர்க்களம் நடக்கக்கூடிய இடம், இது எல்லாத்தையும் அந்த இடத்த தான் குறிக்குது. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்பது மறைமுகமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல இந்த விருச்சிக ராசி அமைந்திருப்பதனால போராட்டங்கள் என்பதும் பிரச்சனைகள் என்பதும் அவர்களோடு பிறந்ததாக இருக்கிறது. அதை கடந்து வர வேண்டி இருக்கிறது. எல்லா ராசியை விட விருச்சிக ராசி மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனையை கடக்க வேண்டி இருக்கிறது? இது ஒரு கேள்வியாகவும் இருக்குல்ல. இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? விருச்சிக ராசியை பொறுத்தளவில் காலத்தின் கட்டாயத்தால் நிறைய பிரச்சனைகளை அது கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் பிரச்சனைகளை சந்திப்பாங்க, அந்த பிள்ளைகளாலேயே அவங்க உயர்வடைவாங்க. பொருளாதாரம் என்பது தனது அப்பா வீட்டில் இருந்ததை விட கணவன் வீட்டில் அதிகமாகவே இருக்கும், உயர்ந்திருப்பார்கள், அதில் மாற்றம் இல்லை. திருமணத்திற்கு அப்புறம் அவருடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதா? நிச்சயமாக உயர்ந்திருக்கிறது. மாற்றம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் வலியும் வேதனையும் பிரச்சனையும் பெண்களுக்கு அப்பா வீட்டை விட்டு திருமணம் செய்த பிறகுதான் அதிகமாக ஆரம்பித்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி செல்ல வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறார்கள். நிறைய பேர் பிரிவுகளை சந்தித்திருக்கிறார்கள். ஒன்று அப்பா அம்மாவை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது தன் கணவனே பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை, கணவனை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை நிறைய உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதைவிட ஒரு பெரிய கொடுமை, சில பேர் தன்னுடைய பிள்ளைகளையே பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்பட்டிருக்கு. இழப்புகள் என்பது இவர்களுக்கு அதிகம். அது உறவுகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வாழ்வாதாரத்தில் சந்தித்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த 12 ராசிகளிலே அதிகமாக சந்தித்தவர்கள் என்று சொன்னால் அது விருச்சிக ராசியாகத்தான் இருக்க முடியும். சில நேரங்களில் அவர்கள் பாதிப்பை அடைந்திருக்கிறார்களா, பாதித்திருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். உடல் ஆரோக்கியம் சில பேரை கடுமையாக பாதித்தது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய், சனி, ராகு இணைவை பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தது. 2-3 ஆண்டுகளில் கடுமையான உடல்நல பாதிப்புகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், பயங்கரமான மன அழுத்தங்கள். இங்கே பகை எங்கிருந்து உருவாகிறது? அப்பா அம்மாவோடு ஒன்றிணைந்தால் வீட்டுக்கார் மூலமா பகை வருது. வீட்டுக்காரரை அனுசரித்து போனால் அப்பா அம்மா மற்ற உறவுகள் பகையாக்குது. ஏதோ ஒரு விஷயம் நெருடல் வாழ்க்கையில் மனசளவில் இருந்துக்கிட்டே இருக்கு. நிறைய நண்பர்களுக்கு
இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய கணவன் மனைவி இணைந்திருக்காங்க. அப்பா அம்மா உறவுகள் இருந்த விரிசல்கள் மாறி இருக்கிறது. ஆனாலும் நிம்மதி என்பது எங்கே இருக்கிறது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். அது சுத்தமாக இல்லை. நான் ஒரு பதிவுகள் கூட கொடுத்திருந்தேன். விருச்சிக ராசி வீழ்ந்து விடும் என நினைத்தாயோ வீறு கொண்டு எழும் என்று. நிச்சயமாக அது வீறு கொண்டு எழுந்தது. நிறைய நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி அடுத்த பயணத்தை நோக்கி பயணிச்சிட்டாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வீறு கொண்டு எழக்கூடிய விருச்சிகத்திற்கு இன்னும் ஏன் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது? ஒன்று பிள்ளைகளால் பிரச்சனை வருது, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது, அல்லது எங்கள் அப்பா அம்மாவே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்காங்க. இது என அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்பது விசாக நட்சத்திரம் என்பது வரக்கூடிய பிரச்சனைகளை சகித்து கொண்டு அடுத்த தன்மைக்கு சென்று விடுகிறது. பிரச்சனை இல்லையா? இருக்கு. இந்த விசாகம் தனக்கான அமைப்பை எப்படி கடந்து போகலாம், கடந்து செயல்படுத்தலாம் என்பதிலே உறுதியாக இருக்கிறது. சரி, ஏதாவது மாறும் என்ற நம்பிக்கையிலே தன் மனதை திடப்படுத்திக் கொள்கிறது. அதனால் அது ஓரளவுக்கு தப்பிச்சுக்குது. விசாகம் என்ற நட்சத்திரம் அவர்கள் அடிக்கடி குரு பகவானை வழிபாடு செய்து கொள்வது வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிக்கணும். திருச்செந்தூர் முருகன் விசாக நட்சத்திரத்துக்கு பவர்ஃபுல்லான தெய்வம். அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். அனுச நட்சத்திரம் ஏதாவது ஒரு குறைகளை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறது. அடுத்து என்ன சுயநலம் அதிகமாக இருக்கும். தன் குடும்பம், தன் குழந்தைகள், தனது கணவர், தனது மனைவி, இதில் ஒரு அதிக அக்கறை இருக்கும். அதில் அதிகமான ஈடுபாடுகளை கொண்டவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க. நம்ம வீட்டுக்காரர் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை, நம்ம குழந்தைங்க நான் சொல்கிறத கேட்கலை, நான் என்ன சொன்னாலும் யாருக்கும் ஈடுபடலை, ஏதோ ஒரு விஷயங்கள் அவர்கள் மனசு அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள், அனுசத்தில் பிறந்தவங்க அப்பா அம்மா வீட்டை விட திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது. ஆனால் மனதளவில் பாதிப்பும் உயர்ந்திருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆலயங்களுக்கு போவது, கோவில்களுக்கு போவது, மனதை ஒருநிலைப்படுத்துவது, தியானம் பண்ணுவது, இல்லைன்னா மன அழுத்தத்துக்கு ஆளாகும். இந்த தியானம் பண்ணுவதன் மூலமாகவும் ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதும் வெளியில் உள்ளவர்களோடு நன்றாக பழகுவதுமே உங்கள் வாழ்க்கையில் மனப்பாரம், மன அழுத்தம் குறையும். நிச்சயமாக வாழ்க்கை உயரும். நீங்கள் அடிக்கடி வழிபாடு செய்ய வேண்டியது, அடிக்கடி பக்கத்தில் கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் பச்சரிசி வெல்லம் கலந்து போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது தொடர்ச்சியாக செய்யணும். சனிக்கிழமை சனி வரையில் காலையில் 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 ரொம்ப சிறப்பான பரிகாரம். நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். இதை விட ஒருபடி மேலே போய் கேட்டை நட்சத்திரம். கேட்டை கோட்டை கட்டி ஆளும்பாங்க. இந்த கேட்டை யாருக்கெல்லாம் உதவி செய்கிறதோ உதவி செய்தவர்களாலேயே பிரச்சனை தலை தூக்குகிறது. யாருக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தோமோ அவர்களே நம் மீது சேற்றை வாரி வீசுகிறார்கள், சாக்கடையை அள்ளி வீசுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது என்ன? யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் தான் முன்னாடி பிடிக்கிறது. அதுவே உங்களை பிரச்சனைக்குள்ள ஆளாக்குகிறது, வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, வேதனையை ஏற்படுத்துகிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், பயணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மன அழுத்தம், மனப்பாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரையும் ஒன்றாக நினைத்து விடக்கூடாது. நீங்கள் அதிகமாக இந்த காதல் ரசனை உள்ள நட்சத்திரம்னா கேட்டையை தான் சொல்லுவோம். கேட்டை, ரேவதி, ஆயில்யம். ஆனால் இந்த விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரங்களுக்குமே சில அசிங்கம், அவமானங்கள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விருச்சிகத்தில் பிறந்துட்டாலே அது கேட்டையாக இருந்தாலும், அனுசமாக இருந்தாலும், விசாகமாக இருந்தாலும். ஆனாலும் அதிக காதல், தன் கணவன் மீது அல்லது பிடித்தவர்கள் மீது அன்பு வைப்பதில் அதிகமான அன்பு உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னா நம்ம கேட்டையை தான் சொல்லலாம். இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக இருக்கிறது, மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கிறது.
அதை நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நிதானமும் நியாயமான கோரிக்கையும் இருக்க வேண்டும். சரியானவர்களோடு பழக வேண்டும். தேவையற்றவர்களுடைய பழக்கத்தை முறித்து கொள்ள வேண்டும். அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதில்லை, உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். நீங்கள் நல்லவர்களை வெறுத்து விட்டு கெட்டவர்களை இணைத்துக் கொள்கிறீர்கள். அதான் கேட்டைக்கு அதிக பிரச்சனை வர்றத. அதனால் இந்த 3 நட்சத்திரங்கள் நீங்கள் அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது கேட்டை நட்சத்திரத்துக்கு பெரிய சிறப்பான பலனை தரும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026, ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்த சனி 5க்கு போயிடுச்சு. இனி உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கிறது. நான் சொன்ன வழிபாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துடும். வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரம் மிக வலிமையாக இருக்கும், மாற்றமில்லை. திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு சரியான பாதையாக இருக்கிறது. நான் சொன்ன வழிபாடுகளை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக தொடர்ந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. கண்டிப்பாக தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.